ஒரு காட்டுக்குள்ள ஒரு மோகினி அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதோட இடம் எப்பவுமே இந்த மரம் தான். இந்த மரத்தை சுற்றி தான் அது இருக்கும். ஒரு முனிவர் கொடுத்த சாபத்தால் அந்த மோகினி இந்த இடத்துலையே இருந்துச்சு. குணா இவன் வேலை தேடிட்டு இருந்தான். அவன் ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால ரொம்ப களைப்பாக இருந்துச்சு. அவன் அந்த மரத்துக்கடியில் வந்து கொஞ்ச நேரம் உட்காரலான்னு உட்கார்ந்தான். அங்கே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக அவன் இருந்த நேரத்தில் அவன் எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நடந்துச்சு. ஐயோ, நடந்து நடந்து ஒரே களைப்பா இருக்கு. கொஞ்ச நேரம் இங்க உட்காரலாம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு சாயங்காலம் போல நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போகலாம். உச்சி வெயில் வேற அடிக்குது. மணி ஒரு 11 12 இருக்குமா? 12 இருக்கும்னு நினைக்கிறேன். உட்காருவோம் உட்காருவோம். என்னது இது? இந்த 3 வித்தியாசமா வர்ற மாதிரி தெரியுது. 12 மணிக்கு பேய் நடமாடுன்னு சொல்லுவாங்களே, அதுதானா இது? ஏய், யார் நீ? என்கிட்ட வராத, அங்கேயே நில்லு. வராத வராத, அங்கேயே நில்லு. வந்த நான் ஒன்னா பார்க்கத்தான் வந்தேன். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் கோப்பா. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். அது என்னதுன்னா, ஒரு கதை இருக்கு. நீ சொல்றத நான் ஏன் கேட்கணும்? அதெல்லாம் முடியாது, நான் கேட்கலாம் முடியாது. நீ தயவு செஞ்சு இங்க இருந்து போ. எனக்கு உன்னை பார்க்கவே பயமா இருக்குது. தயவு செஞ்சு போ. நான் ஏற்கனவே தைரியசாலி. நான் கோவத்துல வேற இருக்கேன். நானே வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எல்லாருனாலும் துரத்தி விடப்பட்டு இங்க நான் நடந்து வந்துகிட்டு இருக்கிறேன். என் முன்னாடி நிக்காத. தயவு செஞ்சு போயிரு போயிரு. நான் இதோட சொல்றேன், என் பக்கத்துல வராத, போயிரு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. முன்னாடி ஒரு காலத்துல ஒரு முனிவர் எனக்கு ஒரு சாபம் கொடுத்தாரு. அவர் தபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நான் அவர் தவத்தை கலைச்சு புட்டேன். கலைச்சதுனால அவர் என்னைய அசிங்கமாயிருவேன், கிளவி மாதிரி ஆயிடுவேன். அந்த மோகினி அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்பயே கீழே விழுந்துருச்சு. அது கீழே விழுந்த உடனே அதுக்குள்ள இருந்து ஒரு அழகான ஒரு கன்னிப்பெண் வந்தா. அதை பார்த்த குணா ஆச்சரியப்பட்டு பார்த்தான். ரொம்ப நன்றி குணா. நான் யாராவது என் கதையை கேட்பாங்களான்னு பார்த்துருக்கேன். யாருமே கேட்டதில்ல. 100 வருஷமா நான் இப்படி மாறிட்டேன். உனக்கு என்ன வேணும்னாலும் நான் செய்கிறேன். நீ எனக்கு செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். நீ உனக்கு ஏதாவது உதவினா என்னை நினச்சிக்கோ, அது உனக்கு நடக்கும். அதை பார்த்து வியந்த குணா திரும்ப தனது ஊருக்கு கிளம்பி போனான். நம்ம வந்த நேரமே சரியில்லை. என்னதான் நினைக்கிறது தெரியல. இப்ப நம்ம ஊருக்கு போறோம், வேலை இல்லாம திரும்ப போனா நம்மளை அடிக்க மாட்டாங்களா? ஏதாவது நம்மள சொல்லுவாங்கல்ல. என்னதான் செய்யறது? இப்படி வந்து கடைசி இந்த வேலையும் கெட்டு போச்சு. போ, நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் எல்லாருக்கும் ஒரு விண்ணப்பம் சொல்ல வைக்கிறேன். என்னன்னா, இங்க இருக்கிற ஒரு கல்லை நீங்க நவுத்திட்டீங்கன்னா நான் அவங்களுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்கலான்னு இருக்கிறேன். என் சொத்தை ஃபுல்லா அவங்களுக்கு எழுதி கொடுக்கலான்னு இருக்கேன். நான் ஒத்துக்கிறேங்க ஐயா. நான் அந்த கல்லை நவுத்துறேன். நீங்க எனக்கு காட்டுங்க. எனக்கு ஒரு கன்னிப்பெண்ணோட உதவி எனக்கு இருக்கு. நான் நவுத்துறேன். நீங்க எனக்கு காட்டுங்க. ஆனா என்ன, நான் இன்னும் வேலை வெட்டி எதுக்கும் போல. ஆனா நீங்க எப்படி உங்க பொண்ணை எனக்கு கொடுப்பீங்கன்னு தெரில. ஆனா நீங்க சொன்ன வாக்க மாறக்கூடாது. தயவு செஞ்சு எனக்கு காட்டுங்க அந்த கல் எங்க இருக்குதுன்னு. குணாவும் அந்த கன்னிப்பெண்ணை நினச்சிட்டு அந்த இதுக்கு ஒத்துக்கொட்டான். அவன் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் கல்லை நவுத்துனான். அந்த தேவதை அவனுக்கு உதவி செஞ்சிச்சு. அவனே அறியாமல் அவ்வளோ ஒரு வெயிட்டான ஒரு கல்லை அவன் நவுத்திட்டே போனான். அவன் நவுத்துனதுக்கப்புறம் அதை பார்த்த பண்ணையார் ஆச்சரியப்பட்டு தனது மகளை அந்த குணாவுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாரு. அவனுக்கு எல்லா வேலைகளும் கொடுத்தாரு. அது மாத்திரம் இல்லாமல் தனது சொத்தை ஃபுல்லாக அவனுக்கு எழுதி வச்சாரு. அவன் பெரிய பணக்காரன் ஆனான். அவனுக்கு இருந்த எல்லா கஷ்டமும் அதோட மாறி போச்சு. அப்போ தான் அவன் நினச்சான் அந்த காட்டில் பார்த்து அந்த கன்னி பெண்ணை பற்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.